வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டுங்க. 2011 மாடல் நோக்கியா பிராண்டோடது. இது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுங்க. இப்போ பழைய மாடல் ஆயிடுச்சு. இதில் வெறும் கால்ஸ் மட்டும்தாங்க பேச முடியும், பாட்டெல்லாம் கேட்க முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இந்த சார்ஜர் இருந்தது, போட்டு பார்த்தோம். எந்த லைட் இண்டிகேட் ஆகலை. அப்போ உள்ளதாங்க ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு ஸ்க்ரூ எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. பேனல் ஏதாவது கிளிப் வச்சு கழட்டிங்கன்னா ஈஸியாக கழட்டிடலாங்க. ஸோ இப்போ நம்ம பேனல் கழட்டிட்டோங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு போர்டு கழட்டிடலாங்க மெதுவாக. ஸோ இப்போ அடுத்து பேட்ரி கழட்டிடலாங்க. பேட்ரி எப்பவுமே கார்னரில் கழட்டினீங்கன்னா ஈஸியாக கழட்டிடலாங்க. கம் போட்டு விட்ருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இது பஸ்ஸே இருக்குங்க. பேட்ரி தான் ப்ராப்ளம் அப்போது. ஸோ கனெக்ஷன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் பஸ்ஸே இருக்குது. ஸோ நம்ம இதை டிசால்டிங் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ இது புது பேட்டரிங்க, சேம் பேட்டரி. ஸோ நம்ம இது ப்ளஸ் மைனஸு கரெக்டாக கொடுத்து சால்டிங் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணி பார்த்தேங்க, நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் சவுண்டு மட்டும்தாங்க வரல. ஸோ அதனால் நான் பேனலில் இருந்து ஸ்பீக்கர் கழட்டிட்டேங்க. ஸோ ஸ்பீக்கர் தான் ப்ராப்ளம். ஸோ நம்மக்கிட்ட இதே மாதிரி ஒரு புது ஸ்பீக்கர் இருக்குங்க. ஸோ அது இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாங்க. இது கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தாங்க. அந்த 2 வயரை கழட்டிட்டு இதில் ஜாயின் பண்ணிட்டா முடிஞ்சிடுங்க. ஃபஸ்ட்டு பழைய ஸ்பீக்கரை சால்டிங் வச்சு கழட்டிடலாங்க. ஸ்லோவாக வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. ஸோ இப்போது புது ஸ்பீக்கர் ரீப்ளேஸ் பண்ணிடலாங்க. சேம் கனெக்ஷன் தாங்க. கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா சால்ட்ரிங் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. நம்ம இப்போ இது பேனல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணுங்க. ஸோ ஸ்பீக்கர் மேலே பேனல் போட்டுட்டு அது லாக் பண்ணிடலாங்க. ஸோ அடுத்து இது மைக் கனெக்ஷனை மெதுவாக இங்கே கொடுத்து இதுவும் லாக் பண்ணிடலாங்க. ஸோ அடுத்து பேட்டரி போர்டு வச்சு நல்லா ஃபிட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, இது நல்லா ஃபிட் ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்து மேலே டோர் போட்டு லாக் பண்ணிடலாங்க. ஸோ இது கார்னர்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக எட்ஜ் பண்ணி விட்டிங்கன்னா அது கரெக்டாக ஃபிட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சுங்க. ஆன் பண்ணி பார்க்கலாங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடுங்க. லைட்டெல்லாம் நல்லா இண்டிகேட் ஆகிட்டுருக்குங்க. ஸ்பீக்கரும் நல்லா கேட்குதுங்க. சேம் அகைன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடுங்க. இங்கே இது பழைய மாடல் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிளாஸ்டிக்கில் கிரிப்பு மாதிரி இருக்குங்க, காதுலேருந்து விழாமல் இருக்கிறதுக்கு. நம்மக்கிட்ட சேம் இதே மாதிரி வேறு ஒன்று இருக்குங்க ரப்பரில். ஸோ நம்ம அது இதுக்கு போட்டு ஃபிட் பண்ணிடலாங்க. ஸோ நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை பட்டை போட்டு க்ளீன் பண்ணிடலாம் வாங்க. லைட்டாக க்ளீனிங் ஸ்ப்ரே அடித்து ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கிட்டோன்னா பார்க்க புதுசு மாதிரி சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய ரீஸ்டோரேஷன் வீடியோஸ், ரிப்பேர் சர்வீஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரீஸ்டோரேஷன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.